ஒரு இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாங்களா? பால் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 6 லிட்டர் கெட்டியான பால் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஊற்றி இதை நல்லா காய்ச்சிக்கலாம். அது கூடவே நான் வந்து 4 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஏன்னா பால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நோன்பு திறந்தவொடனே இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் குடித்தோம்னா நல்லா வயிறு வந்து நல்லா குளுன்னு இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜம்ஜா சீடு வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பிசினும் நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. அதாவது நிறையவே போட்டிருக்கிறேன். பாதாம் பிசினை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே சேர்த்துருக்கிற பொருள் ஃபுல்லாமே நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்து அதை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. தோலை மட்டும் சீவிட்டு ஆப்பிளை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். நோன்பு திறந்தவொடனே நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு டம்ளர் குடித்தோம்னா நல்லா வயிறு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். குளுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு ட்ரிங்க்கும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.